அம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோசைக்கு சட்னி அரைக்க போகிறேம்மா. தேங்காய் சட்னி வேண்டாம் அம்மி, உங்கள் ஸ்டைலில் சுண்டக்காய் சட்னி ரெடி பண்ணி கொடுங்க. என்னோட பிள்ளைங்க சுண்டக்காய் சாப்பிடாதப்போ இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் சட்னி அரைச்சி கொடுத்தேன். அப்போலேருந்து டேஸ்ட்டு பிடிச்சிட்டு சுண்டக்காய் சட்னி வேணும்னு சொல்லி விரும்பி சாப்பிட்றாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் இது போல் ரெடி பண்ணி கொடுங்க. அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க. நம்ம சொல்கிற வரைக்கும் தெரியாது இதில் சுண்டக்காய் இருக்குதுன்னு சொல்லி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச தோசை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதோட இந்த சட்னி வச்சு கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்கன்னு சந்தோஷம் நம்மளுக்கும் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாப்பி குட் டே. சுண்டக்காய் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு சுண்டக்காய் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீடியம் சைஸ் 6 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே ஆயிலில் க்ளீன் பண்ணி வச்சு சுண்டக்காய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு 5-6 பூண்டு பல் சேர்த்து வதக்கி விடலாம். இப்போ இது வதங்குற வரைக்கும் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் இதில் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வேணும். இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் நல்லா ஆறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுத்து இந்த சட்னி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.